ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5. காற்றில் பரவும் ஓர் கவிதை, காதில் ஒலிக்கும் ஓர் குழந்தை, உங்கள் மனதின் சாயல் தெரியும், எங்கள் அலைவரிசை உங்கள் இதயம், வான் விரியும் உயிர்த்தேன் சாரல் செவியில். இது கோடை பண்பலை 100.5. இது கோடை பண்பலை 100.5. செவியில் மலரும் ஓர் உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நாளொரு தலைப்பில் வரும் வானவில்லில் இன்று உலக தியான நாளை கொண்டாடும் விதமாக வருவது மனதின் ஞானம் தியானம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தியானம் மற்றும் யோகக்கலை வல்லுநர் வி. பொய்யாமொழி அவர்கள். நேயர்கள் கலந்துக்க தொலைபேசி எண்கள் 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 045442. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ஜே.பி. ரமேஷ்குமார். நன்றிகள் பல கனிமுத்து. மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே. கடிகாரம் மனம் மாடி வீட்டில் இருந்தாலும் தாவிக்கொண்டே இருக்கும் தவிர்க்க முடியாத புதிர். மனம் மட்டும் நிறைந்து விட்டால் மாமனிதன் ஆகிவிடலாம். எத்தனையோ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் பதில் மனதிற்கு மட்டும் கிடைக்காமல் திண்டாடிக்கொண்டு இருக்கிறார்கள். மனதை சரியான வழியில் ஓட்ட எந்த சாலைதான் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி மனம் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அம்மனதிற்கு சிறு கடிவாளம் போடுவது தியானம் என்று சொல்லக்கூடிய தவம். இன்று உலக தியான நாள். இந்நாளினை சிறப்பாக உலகெங்கும் பல்வேறு முன்னெடுப்புகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதனை மேலும் அழகூட்ட நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவெளியில் தந்திருக்கும் தலைப்பு மனதின் ஞானம் தியானம். சிறப்பு விருந்தினராக தியானம் மற்றும் யோகக்கலை வல்லுநர் வி. பொய்யாமொழி அவர்கள் நம்மோடு தஞ்சாவூரில் இருந்து இணைந்திருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் கணக்கு பாடத்தின் பட்டதாரி ஆசிரியராக 32 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டு இருக்கிறார். இவர் தியானம் மற்றும் யோகக்கலையோடு 33 ஆண்டுகளாக இணைந்திருக்கிறார். உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் என்ற அமைப்பின் மூலம் தியானம் மற்றும் யோகக்கலைக்கு பல்லாயிரக்கணக்கானோருக்கு பணமின்றி கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். தியானம் பற்றியும் யோகா பற்றியும் பல்வேறு ஊடகங்கள் வழியே விழிப்புணர்வு தந்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை இனிதே வரவேற்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நேச நேயர்களின் நெஞ்சார்ந்த வணக்கங்களோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா. காலை வணக்கங்கள் ஐயா. இந்த உலக தியான நாளில் இந்த கொடைக்கானல் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மற்றும் நான் சார்ந்த அமைப்பான ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பின் மூலம் எங்களை எல்லாம் வழிநடத்தும் எங்களுடைய வழிகாட்டி தாஜி அவர்கள் சார்பிலும் மனமார்ந்த உலக தியான நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. அந்த வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் முதல்ல நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தியானம் நாம் ஏன் செய்ய வேண்டும்? உலக தியான நாள் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்னமையா? நாம் ஏன் கண்ணாடி பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நம்முடைய உடலை சீராக வைத்துக் கொள்ளணும், நம்முடைய முகத்தை திருத்தமாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம பல முறை நம்ம கண்ணாடி முன்னின்னு நம்ம சீர்திருத்தி கொண்டே இருக்கிறோம் ஐயா. அப்பதான் நம்ம அழகா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது போலவே நம்முடைய மனதை சீர்திருத்திக் கொள்வதற்கான கண்ணாடி தியானம். எப்படி ஒரு கண்ணாடி முன் நின்று பார்த்தால் நம் முகத்துல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் பார்த்து தொடச்சி எடுக்கிறதுக்கு, நம்முடைய கலைந்த தலையை சீர் செய்வதற்கு கண்ணாடி நமக்கு உதவுகிறதோ, அதுபோல ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற தியானம் நம் மனதுல என்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நமக்கே சுட்டி காட்டி அதை சீர் செய்து கொள்ள நமக்கு உதவுதுங்கய்யா. அந்த விதத்துல பார்க்க போனா தியானம் என்பது ஒரு கண்ணாடி போல நம் மனதை சீர் செய்து நாம் மேலும் மேலும் மெருகூட்டப்படுவதற்கு உதவுகின்ற ஒன்று. இதுதான் நம்ம தியானம் செய்யறதுடைய ஒரு அடிப்படை நோக்கமாக நான் சொல்ல விரும்புறேன். இந்த உலக தியான நாள் கொண்டாடப்படுவதனுடைய முக்கியமான நோக்கமே
தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றிய விழிப்புணர்வு மக்கள்கிட்டயே இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தாங்க. அது தியானம் என்பது யாரோ ஒருவருக்கு அது துறவிகள் செய்வது அல்லது வயதானவர்கள் செய்வது அது போன்ற கருத்துக்களோடலாம் இருக்கும் பொழுது மக்கள் அனைவருக்குமானது இது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா இதயங்கள்லையும் அமைதியும் ஒரு ஒத்திசைவும் ஏற்பட வேண்டும். இந்த நோக்கத்துல தாங்க உலக தியான நாள் கொண்டாடப்படுகின்றது. அழகான முன்னுரை கொடுத்து இருக்கிறீங்க. உங்கள்ட்ட கேள்விகள் கேட்கறதுக்கு நேய உறவுகள் வரிசையா காத்துட்டு இருக்காங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. கரூர் மாவட்டம் வெள்ளியணை செந்தத்தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க சார். இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக மனசு தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 2 கேள்வி சார். இந்த யோகா தியானம் இந்த ரெண்டுமே பண்றதுனால மனநோயில முழுசா குணப்படுத்த முடியுமா? அது எப்படி? அது சாத்தியமா? இன்னொன்று இந்த ஜிம்மில் பயிற்சியெல்லாம் செய்கிறாங்க, அதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு இருக்கு, என்ன வித்தியாசம்? யோகா என்பதனுடைய உள் கட்டமைப்புல தான் ஆசனங்களும் தியானமும் இருக்கின்றது. இப்ப இந்த யோகா அப்படின்னு நீங்க சொல்றது குறிப்பிடுறது யோகா ஆசனங்களை தான் சொல்றீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுதுங்கய்யா. இப்ப தியானம் என்பது நம்முடைய மனதை சீர்திருத்த உதவுகின்றது. இப்ப மனநோய் அப்படின்னு இந்த காலத்துல சொல்லப்படுறதுல பல விஷயங்கள் இருக்கின்றன. ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டு முற்றிலுமாக சித்தம் கலங்கிய நிலையில இருக்கிறவங்களுக்கு தியானம் உதவாதுங்க. ஆனால் சாதாரணமான மனநோய்களாக இப்ப குறிப்பிடப்படுகின்ற இந்த மன அழுத்தம், மனசோர்வு, மனதுல ஒரு ஒரு தயக்கம், தாழ்வு மனப்பான்மை, இது போன்ற குறைபாடுகள் இருக்கு. ADHD அப்படின்னு சொல்றாங்க, கவன குறைபாடு. இந்த மாதிரியான மனநோய்களை மன நோய்கள்னு இவற்றை சொல்றது இல்லை. நாங்க மன குறைபாடுகளை சீர் செய்ய தியானம் ஒரு அற்புதமான கருவிங்கய்யா. ஆனா அதே நேரத்துல இது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சிங்கிறதுனால மனம் முழுமையாகவே பிறழ்ச்சி அடைந்தவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தியான பயிற்சி உதவாதுங்கய்யா. நல்ல விஷயம் சொல்லிட்டே இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேய உறவுகள் காத்துட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 9:13 மணிக்குழிகள் வருக. வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடார் கோயிலிருந்து கி ராஜராஜேஸ்வரி பேசுறேன். வணக்கம். அழகா சொன்னீங்க. தியானம் சொல்லும் போதே ஒரு அமைதி. உதாரணம் அழகா சொன்னீங்க, கண்ணாடிய உதாரணமா சொன்னீங்க. இப்ப சாதாரணமாவே நம்ம சைக்காலஜி முறைப்படி சொன்னோம் அப்படின்னா மனம் அப்படிங்கிற ஒன்று கிடையாது, அது ஒரு உறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா மனித மனம் அப்படிங்கிற ஒன்றை சுற்றியே நம்மளுடைய பயணம் போய்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விஷயம், அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, அதை அசை போட்டு கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த தியானத்தின் மூலமாக அந்த அசை போடுவதை நிறுத்த முடியுமா, இல்ல அதை மாற்றிக்கொள்ள முடியுமா? தியானத்தின் மூலமாக மனதை நாம் எந்த இடத்திலுமே நிறுத்துவதில்லை. நாம் மனம் இயங்கும் விதத்தை ஒழுங்குபடுத்துறோம், அவ்வளவுதான். எது ஒன்றை நிறுத்துவதும் நம்முடைய நோக்கம் அல்ல. இயற்கையினுடைய அடிப்படையே இயக்கம். அதனால மனம் என்பது உடல் உயிர் அப்படிங்கிற 2 விஷயங்களின் இணைப்பினால் தோன்றுகின்ற ஒரு சூட்சுமமான அமைப்பு. அதனுடைய இயக்கத்தை நாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு தாங்கம்மா தியானத்தை மேற்கொள்கிறோம். ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்க, நன்றிம்மா. நன்றியோட ஐயா. ஒரே ஒரு நிமிஷத்துல நாங்க ஒரு தியானம் பண்ணணும்னு சொன்னா நீங்க அதை சொன்னீங்கன்னா நாங்க அந்த விளம்பர இடைவேளைக்குள்ள அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்துருவோம். ஏதாவது ஒரு சின்ன தியானம் மட்டும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஐயா. இப்பொழுது மென்மையா கண்களை மூடி அமர்ந்து நம்முடைய இதயத்துக்கு கவனத்தை கொண்டு போயிடுங்க. அந்த இதயத்துல கவனத்தை வைத்தபடி நம்மை சுற்றி இருக்கிற அனைவருடைய இதயங்கள்லையும் ஒரு சரியான சிந்தனை, ஒரு சரியான புரிதல், ஒரு வாழ்க்கை நோக்கிய ஒரு நேர்மையான அணுகுமுறை பொங்கி பெருகுகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வோட இதயத்துல கவனத்தோட இந்த 1 நிமிடம் அமர்ந்திருந்து பாருங்கள். இந்த உலக தியான நாள்ல இந்த தியானம் உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு அனுபவத்தை கொடுக்கட்டும்ங்கிற பிரார்த்தனையோடு நம்ம தியானத்தை ஆரம்பிக்கலாம். இதயத்தின் ஒளிகளோடு வான் ஒளியில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, குணம் இருந்தால் மனிதம் உண்டு. இதயத்தின் ஒளியோடு இன்றைய வானவெளியில் நாம் தந்திருக்கும் தலைப்பு மனதின் ஞானம் தியானம். சிறப்பு விருந்தினராக தியானம் மற்றும் யோகக்கலை வல்லுநர் வி பொய்யாமொழி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, இந்த நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு தியானத்தை எந்த வயதிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை எப்படி தியானம் செய்ய பழக்கலாம்? ஆனால் அந்த கையில் செல்போனை வச்சுட்டு அவங்க படுற பாடு இருக்கு, அதை எப்படிங்க மாற்ற முடியும்? நல்ல கேள்விங்க. இது நிறைய பெற்றோர்களுடைய கேள்வியாகவும் இதுதான் இருக்கு. ஆனா தியானம் என்கின்ற இந்த பயிற்சியானது கற்றுக் கொடுப்பதல்ல, தானாகவே விரும்பி கற்றுக்கொள்கின்ற ஒரு பயிற்சி.
அதனால இந்த பயிற்சி வந்து ஒரு குழந்தைகளுக்கு நம்ம அதிகமா நேரடியாக சொல்லித் தருவதில்லை. அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பெற்றோர்கள், குழந்தையினுடைய பெற்றோர்கள் குழந்தைகளின் கண் முன்னால் அவர்கள் தியானத்தில் அமர்ந்து பழக வேண்டும். பெரும்பாலான குழந்தைகள் தாய் தந்தையர் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. அதனால வந்து ஒரு குழந்தைய தியானத்திற்கு பழக்கணும்னா அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவர்கள் முதல்ல தியானம் பண்ணணும். அந்த குழந்தை கண் பார்வையில படுற மாதிரி அமர்ந்து ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணும் பொழுது அந்த குழந்தை தானாக தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர ஆரம்பிக்குதுங்கய்யா. அந்த எண்ணம் உள்ளே தூண்டப்படும் பொழுது அதுவாக அமரும். மற்றபடி ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில ஒரு 15 வயது வரைக்கும் அது வெளிப்புறமான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் வழங்க வேண்டும். யோகாசன பயிற்சிகள் சொல்லித்தரலாம், மூச்சு பயிற்சிகள் சொல்லித்தரலாம். அவற்றோடு ஒரு 5 நிமிடம் மென்மையாக கண்மூடி அமர பழக்கினால் போதுங்கய்யா. தியான பயிற்சி என்று எதுவும் தனியாக தேவையில்லை. அழகாக சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன் ஐயா. சந்திரசேகரன் ஐயாட்ட கேளுங்க உங்க கேள்வியே. ஐயா, இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது தியானம்னு தெரியும். ஆனா தியானத்தில் உட்காரும் பொழுது சரிவர மனதை ஒருநிலைப்படுத்த முடியல அப்படின்ட்டு ஒருத்தர் இந்த தியானம் தவிர்க்கிறாங்கன்னா அவங்களை எப்படி தியானம் செய்யறதுக்கு ஊக்குவிக்கலாம்? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி ஐயா, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தியானத்தினால போக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் ஏற்படும் பொழுது ஹார்மோன் வெளியிடுது, பட் மெடிடேட் பண்ணும் பொழுது நல்ல ஹார்மோன் சுரக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் கம்மியாகுதா? எப்படி நம்ம மெடிடேட் பண்ணும் பொழுது ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது? இதை பத்தின அறிவியல் விஷயங்களையும் நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொன்ன முக்கியமான வார்த்தையை, தியானம் செய்யும் போது மனம் ஒருநிலைப்பட மாட்டேங்கிறது அப்படிங்கிறது தான். தியானத்தை பற்றிய தவறான கருத்துல ஒண்ணு, மனதை ஒரு நிலையில் நிறுத்த வேண்டும் என்று மக்கள் நினைப்பதுதான். தியானம் என்பது மனதை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு பயிற்சியை தவிர ஒரு நிலையில் குவித்து கட்டுப்படுத்துகின்ற பயிற்சி அல்ல. அப்ப அதற்கு சீரான ஒரு தன்மையை கொடுத்து அது சிந்திப்பதற்கென்று ஒரு வழியை ஏற்படுத்திய பிறகு இயல்பாக மனம் அந்த வழியில் செல்ல அனுமதிக்க வேண்டுமே தவிர ஒரு புள்ளியில் குவித்து நிறுத்த முயற்சி செய்கிற பொழுது தியானமானது கைகூட மாட்டேன் என்று சொல்கின்றது. அதனால மக்கள் தியானத்தின் போது எண்ணங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்த்து விட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அமர்ந்தால் போதுமானது. மற்ற எண்ணங்கள் வரும், ஆனா ஒரு எண்ணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த புரிதல் இருந்தாலே மெல்ல மெல்ல அந்த பழக்கமானது வந்துவிடும். அதனால இதுதான் முதல் உங்களுடைய கேள்விக்கு பதில். இரண்டாவது கேள்வி ஸ்ட்ரெஸ். இந்த மன அழுத்தம், மன இறுக்கம் இவற்றுக்கு காரணம் ஒரே நேரத்துல ஒழுங்குபடுத்தப்படாமல் பல விஷயங்களை மனதுக்கு கொடுப்பதுதான். அப்ப அதுல இருந்து விடுபடுற ஒரு நேரத்துல நம்ம எப்படி ஒரு பெரிய பளுவை தூக்கி இறக்கி வைத்த பிறகு உடல் ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை உணர்கிறதோ, அது போல தியானத்தின் பொழுது இந்த சுமைகள் இறக்கி வைக்கப்படுவதனால நமக்குள்ளார அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ், அவை மகிழ்ச்சியை உருவாக்குற ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கிறதுனால தியானம் முடிந்த பிறகு மனம் மிகவும் லேசாகவும் மிகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு உணர்வு வருதுங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றியோடு சொல்லி இருக்க நேரத்தில் எனக்கு இது தோணுச்சுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தியானம் அப்படின்றது ஒரு ரூமுக்குள்ளே ஒரு நேரத்தை ஒதுக்கி அமைதியான இடத்துல தான் உட்காந்து செய்கிறதா? கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, செய்கிறத செம்மையாக செஞ்சாலே போதும் அது தியானமாக இருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம், ஒரு காட்டு வேலை செய்கிறோம், அதையே அது முழு நிலையோடு ஒன்றிணைத்து செய்தால் அதுவே தியானமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்காங்கய்யா. இருக்குங்கய்யா. நல்ல அருமையான ஒரு விளக்கம் தாங்கய்யா. செய்வதை சிறப்பாக செய்தால் அதுவே தியானம் தான். ஆனால் அந்த செய்வதை சிறப்பாக செய்பவர்கள் அந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே தான் சிறப்பா இருப்பாங்க. மற்ற விதத்துல அவங்களுக்கு ஆளுமை பெற முடியாது. ஆனால் தியான பயிற்சி என்று ஒன்று வைத்துக்கொண்டு மனதை ஒரு வெற்றிடத்தில் ஒரு ஒளியின் மீது கவனத்தை செலுத்தி அதுல பயிற்சி பெறுகின்ற ஒருவர் அவர் செய்கின்ற எல்லா விஷயங்களையுமே செம்மையாக செய்ய முடியுங்க. இதுதான் வித்தியாசம். இன்னும் ஒரு படி நிலை போயிட்டு ஒரு விளக்கமாக கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வண்டி ஓட்டுறேன், வண்டி ஓட்டும் பொழுது நான் பிடிக்கிற இடத்தையும் போகும் இடத்தையும் அதை உணரும் பொழுது ஒரு தியானமாக மாறுமான்றது அந்த ஆங்கிளில் நான் கேட்டேங்கய்யா. நல்லதுங்க. அது மாதிரி ஒரு பிடிக்கிற இடம் போற இடத்த நம்ம ஆழ்நிலை மனது செம்மையாக புரிந்து கொள்கின்றது. அதனால அது ஒரு தியானம் தான். ஆனால் நாம வண்டி ஓட்டுற விதத்துல நமக்கு பக்கத்துல ஓட்டுறவங்க, எதிரில் வர்றவங்க, அவங்களுடைய தேவைகள், அதற்காக வழிவிடுதல், அதுல இருக்கிற இங்கிதம்,
இவையெல்லாம் கூடும் பொழுதுதான் அந்த வண்டி ஓட்டுறதுங்கிறது ஒரு முழுமை பெறுகிறதுங்க. ஆ, அந்த இங்கிதம் வரும்பொழுதுதான் அது முழுமையடைந்த தியானமாக சொல்லலாம். அழகா அதற்கு சொல்லியிருக்கீங்க. வந்து தியான பயிற்சி வேணுங்கய்யா. வேணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 9:25 வருக. வணக்கம். வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் நகரத்தார் குறிச்சி கிராமத்திலிருந்து முனியசாமி பேசுறேங்க ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்கய்யா. வணக்கம். இது தியானம் வந்து எந்த முறையில் செய்யணும் ஐயா? காலையில் செய்யலாமா? காலையில் காட்டு பகுதியில் தனிமையில் செய்யலாமா? வீட்டுல தண்ணீர் செய்யலாமா? உட்கார்ந்து செய்யலாமா? நம்ம குலதெய்வத்தை வணங்கி நினைத்து தியானம் செய்யலாமாங்க ஐயா? தியானம் வந்து நீங்க விரும்பினால், உங்களுக்கு மன விருப்பம் இருந்தால் போதும், நீங்க எந்த இடத்தில் இருந்தும் செய்யலாம். இந்த இடம்தான் தேவை அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. தியானம் மனம் சார்ந்த ஒரு பயிற்சி. ஓரளவுக்கு உங்களுக்கு அதிகம் தொந்தரவு யாரும் தராத ஒரு சூழ்நிலை இருந்தால் போதுமானது. நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்தவொன்னா யாரும் உங்களை எழுப்பி விடாத ஒரு இடமா இருந்தா போதும். அவ்வளவுதானே ஒழிய காட்டு பகுதிக்கெல்லாம் செல்ல வேண்டியது இல்லைங்கய்யா. இல்லத்திலேயே அமர்ந்து செய்யலாம். உங்களுடைய விருப்பம் என்னவாக இருந்தாலும், உங்களுடைய ஒரு மனதுல ஒரு உருவம் அதெல்லாம் இல்லாம ஒரு ஒளி இருக்கிறது, ஒரு மென்மையான ஒரு புனிதத்தன்மை இருக்கிறது, அது போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்வது இன்னும் மேலானதுங்கய்யா. ஏன்னா நம்ம உருவங்களை கொண்டு வந்து தியானம் செய்யும் பொழுது அது சில நேரங்கள்ல வந்து ஒரு தவறான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால வந்து தியான பயிற்சிக்கு ஒரு புனிதமான ஒளி இருக்கிறது, ஒரு தூய்மையான தன்மை இருக்கிறது, அதன் மீது நான் தியானம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக மிக மென்மையான சூட்சுமமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு செய்வது நல்லதுங்கய்யா. நல்லதோடு இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம். இனிய காலை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். கேளுங்கய்யா. ஐயா, தியானத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் தியான தின வாழ்த்துக்கள் சொல்லிடுறேங்க. காலை நேரங்கள்ல வந்து 4 to 5 அந்த டைமிங்ல வந்து மனசு வந்து பாசிட்டிவா நினைக்கிற அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி டைமிங்ல நம்ம தியானம் பண்ணும்பொழுது மனசு ஒருநிலைப்பட்டு நாம வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுங்களா அப்படின்றத பத்தி சொல்லுங்க. பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலை நேரம் தியானத்திற்கு மிக உகந்த நேரம் ஐயா. ஆனால் ஆரம்ப காலகட்ட தியான பயிற்சி செய்யறவங்க வந்து காலை நேரத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் தான் வரும். இது வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதுலயே தியானத்தை விட்டுடுறாங்க. அதனால நாங்க எங்களுடைய பயிற்சி முறையில வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, நீங்க நன்றாக தூங்கி எழுந்த பிறகு முதல் வேலையாக தியானம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஆரம்பத்துல இந்த தியானத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட்ட பிறகு நீங்க அதிகாலை நேரத்துல தியானம் செய்வது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். எடுத்த எடுப்பிலேயே அதிகாலை நேரத்துல அமர்ற முயற்சி வந்து பல பேருக்கு தோல்வியை தருகிறது. ஏன்னா அவங்க வந்து தியானம் என்பது கிட்டத்தட்ட ஒரு தூக்க நிலையோடு ஒத்தது. அப்ப தூக்கமா அது தியானமா என்று தெரியாத ஒரு நிலைக்கு அவங்க நழுவிடுறதுனால நாங்க எங்களுடைய இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்புல வலியுறுத்துறது, நீங்க காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக தியானம் செய்யுங்கள். அப்படியே ஒரு அழகான ஒரு தியான முறை சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு போயிடலாங்க. அப்படியே மென்மையாக கண்களை மூடி இந்த நேரத்துல இந்த பண்பலையில இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுடைய இதயங்களும் ஒரு புனிதமான ஒரு தெய்வீக ஒளியினால நிரம்பட்டும். மெல்ல உங்க கவனத்தை இதயத்துக்கு கொண்டு வாங்க. இதயத்துல புனிதமான ஒளி நிரம்பி இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துக்கு வாங்க. அந்த ஒளியினுடைய ஆதாரம் உங்களை உள்நோக்கி ஈர்க்கிறது. மெல்ல மெல்ல நீங்க இதயத்துக்குள்ளார மூழ்கி அதுலயே தியானத்துல அமர்றீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிடுங்க. இந்த தியானத்தை 1 நிமிடம் அனுபவிக்க உங்க எல்லாரையும் பிரார்த்தனையோடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருக்கிறோம் வானவெளியில். பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று. அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வண்ணம் மனதின் ஞானம் தியானம். சிறப்பு விருந்தினராக தியானம் மற்றும் யோகக்கலை வல்லுநர் வி பொய்யாமொழி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனிமை, என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லையே, எங்கனே புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு மன ஓட்டத்தில் நிறையா பேரோட இரவுகள் கழிகின்றன, அதாவது பகல் பொழுது கூட கழிகின்றன. இந்த மாதிரியான நேரத்தில் எந்த மாதிரி தியானம் செய்தால் அதிலிருந்து வெளியே வர முடியுங்க? தனிமை என்பது ஒரு வரம் ஐயா, ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் முதுமையிலேயோ அல்லது வந்து தனித்து விடப்படும் பொழுது அதே தனிமை நமக்கு வந்து சோகத்தை கொடுக்கறதா அமையுது. இதற்கு சரியான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா, இது போன்ற ஒரு தியான பயிற்சியை மேற்கொண்டு அது போன்று தியானம் செய்கின்ற ஒத்த கருத்து உடையவர்களோடு ஒரு குழுவில நம்ம இடம்பெறுவதுதாங்க முக்கியமான விஷயம். இதற்காக நாங்கள் என்ன பண்றோம், கூட்டு தியானங்கள், குழு தியானங்களை நாங்க அறிமுகப்படுத்துறோங்க. எப்பயும்
இந்த முதுமையில உள்ளவங்க அந்த தனிமைக்கு போகாம இருப்பதற்கு ஒரு குழுவாக அமர்ந்து ஒன்னா தியானம் பண்றது அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நாங்க கொடுத்துட்டு வரோம். இந்த கூட்டு தியானங்கள் அந்த தனிமைங்கிற ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட இருந்து போக்கி அவங்களுக்குள்ளார ஒரு நிம்மதியை கொடுக்குது. அதனால வந்து முதுமை அது நம்மளை ஒதுக்கி வைக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து தியானம் வந்து ஒரு நல்ல மாற்றுங்க. ஏன்னா முதுமையில இருக்கவங்க வந்து உடல் ரீதியாக பெரிய உதவி உடம்பு வீட்டிற்கு செய்ய முடியாது. ஆனா அந்த வீட்டுல இருந்து ஒருவர் முதுமையா இருந்தாலும் அவர் நல்ல தியானம் பண்றாரு அப்படின்னா அவருடைய அந்த அதிர்வலைகள் அந்த குடும்பத்துல நல்ல விஷயங்களுக்கு ஆசீர்வாதங்களாக அமையும். ஒரு முதியவர் ஒரு குடும்பத்துல இருந்து தியானம் செய்யும் பொழுது அந்த குடும்பம் மிக நன்றாக மலரும். அவருக்கும் வந்து அந்த குடும்பத்துல முக்கியத்துவம் கிடைக்குங்க. அழகா சொல்லி இருக்கீங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மருதுப்பட்டி ஐம்பத்தஞ்சில். ஐயா பாத்தீங்கன்னா நமக்கு எந்த நேரமும் ஒரே யோசனையாவே இருக்கு. அடிக்கடி டென்ஷன் ஆகுது. இதன் மூலமா வந்து ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை வருங்களா? ஏதாவது செஞ்சா சரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. பார்த்தா நாங்கள் நாமக்கல்ல இருக்கிறோம். நாமக்கல்ல வந்து எங்க கற்றுக்கலாம்? நாமக்கல்ல கற்றுக்கா சொல்லுங்க. அடிக்கடி ஒரே யோசனைகள் இருக்கிறது, தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டே இருப்பது உடலை வந்து உருக்கிடும்பாங்க. அப்ப முதல்ல வந்து மனதினுடைய போக்குகள் ஒழுங்குபடுத்தி மனதுல ஒரு அமைதியை கொண்டு வரணும்யா. அதுக்கு தியான பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க தியானம் பண்ண தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தான் உங்க மனது உங்களுக்கு மறைமுகமாக சுட்டி காட்டுகிறது. நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறீங்க. நாமக்கல், சேலம் எல்லா பகுதிகளிலுமே ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்புல இலவசமாக தியானம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். என்னை அணுகினால் நான் இறுதியில என்னுடைய தொலைபேசி எண் தருகிறேன். என்னை தொடர்பு கொள்ளுங்க. பிறகு நான் உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் தரேங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அதை பத்தி பேச போறோம். நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தியானம் சொல்லி கொடுங்க. நாங்க அப்படியே போயிடுறோங்கய்யா. இப்ப நம்ம எல்லோருமே இந்த உலக தியான நாளை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்று இரவு கூட நாங்க வந்து ஒரு 8 மணிக்கு ஒரு பெரிய தியான நிகழ்ச்சி நடத்த போறோம். இந்த தியானத்தை நம்ம எப்படி பண்ண போறோம்னா கண்களை மூடி உலகத்துல இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுடைய இதயங்களும் அன்பினால நிரம்புது. இந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு நிமிடம் ஆழ்ந்த தியானத்துக்கு போவோம். நம்ம இதயத்திலிருந்து போகின்ற அந்த அன்பு அலைகள் இந்த உலகம் முழுவதும் பரவட்டும். அதனுடைய அந்த சுகந்தத்தை உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரும் அனுபவிக்கட்டும். அன்பலையில் காற்றலையில் கலக்கட்டும் பண்பலையில் இப்பொழுது சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றிலிருந்து விடுபடலாம். என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு 1800419180 and 1097. பொது நலன் கருதி வெளியிடுவோர் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம். சொல்லின் வலிமை புரியும் சொல்பவர்கள் சொல்லும் போது இன்றைய வானவில்லின் தலைப்பு மனதின் ஞானம் தியானம். சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களோடு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால் எமது அன்பின் அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஐயா. வணக்கத்தோடு கேள்வியை கேட்டுருங்கய்யா. வானொலியிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. சரிங்கய்யா. இப்ப கேளுங்கய்யா. ஐயா சொந்த உடல் பெருமாமா இருக்கல, அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த குழந்தைகளும் சரி உறவினர்களும் சரி அவங்க மேல வந்து கோவப்பட்டு பேசுறாங்க. அதற்கான கோவப்படுங்க. ஆமாங்கய்யா. இந்த கோபம் அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன பண்ணலாங்க? அது என்ன பண்ண அந்த கோபத்தை குறைக்க முடியும் தியானம் செய்து? தியானம் அதாவது வந்து உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து அதிகம் பயப்படுற ஒரு விஷயம் கோபம் தாங்கய்யா. ஒண்ணு அடுத்தவங்க நம்ம மேல கோபப்படுறாங்கன்னு பயப்படுறோம், இல்ல நம்ம கோபப்பட்டுருவோமோ அப்படின்னு பயப்படுறோம். இந்த பயத்திலேயே தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். தியானம் எப்படி கோபத்தில் இருந்து நம்ம வெளிவர உதவுதுன்னா, முதல்ல கோபப்படும் பொழுது நம்மை நாமே உற்று கவனிப்பது தான் கோபத்தை குறைப்பதற்கான வழிங்கய்யா. அதற்கான முக்கியமான வழி என்ன அப்படின்னா தியானம் தான். தியானம் பண்ணும் பொழுது நம்ம மனதை நம்ம உற்று கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த உற்று கவனிக்கிற தன்மை என்ன ஆகுது, நம்ம ஒவ்வொரு செயல்பாட்டின் போதும் நம்மளுடைய மனதை அது கவனித்து கொண்டே இருக்கிற ஒரு தன்மையை நமக்கு கொடுக்குது. அப்ப நம்ம கோபப்பட ஆரம்பிக்கும் பொழுதே நாம் ஏன் கோபப்படுகிறோம், நாம் எல்லை மீறி பேசுகிறோமா, நம்முடைய கோபம் நமக்குள்ளார என்ன விளைவுகளை ஏற்படுத்துது,
எதிராளியை எந்த விதத்துல விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வு நமக்குள்ளார அதிகமாகுதுங்கய்யா. இந்த தன்னுணர்வே முதல்ல கோபத்தை ஒரு பெருமளவு குறைத்து விடுகிறது. இரண்டாவது விஷயம், கோபம் பற்றிய ஒரு முன்கூட்டிய ஒரு நுண்ணுணர்வு நமக்குள்ளார வந்துருச்சுன்னா அந்த கோபம் ஏற்படுகின்ற சூழ்நிலையவே தவிர்த்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுது. அதற்கு அடுத்தபடியாக தியானம் செய்வது சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறது. நம்முடைய முதல் தியானத்துல சரியான புரிதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். பெரும்பாலும் நம்ம கோபப்படுவதெல்லாம் சரியான புரிதல் இல்லாமல் ஏற்படுகின்ற கோபம்தான். அப்ப நம்மை பற்றி பிறருக்கும், பிறரை பற்றி நமக்கும் ஒரு சரியான புரிதல் தியானத்தினால உருவாக்கும் பொழுது கோபம் உருவாகின்ற சூழ்நிலைகள் பெருமளவு தானாகவே தவிர்க்கப்பட்டு விடுகின்றன. ஐயா, இப்போ கோபம் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும் பொழுது, நமக்கு கிடைக்காத விஷயம் இருக்கும் பொழுது தான் கோபம் வருது. அந்த நேரத்தில் நான் ஒரு மனிதன் என்னோட மனிதத்தன்மையை இழந்து தான் நான் கோபப்படுறேன். அந்த நேரத்தில் எப்படிங்க நான் தியானம் எடுக்க முடியும்? தியானம் பண்ணணும்னு அப்படி எப்படிங்க ஒரு மனநிலை வரும்? நான் தெரியாம கேட்கிறேன். வரவே வராது. நம்ம எப்படி உருவாக்கும் பொழுது தியானம் பண்ற மனநிலை வராது. ஆனால் நாம முன்னாடியே பழகி இருந்தோம்னா கோபப்படும் பொழுது அதை கவனிக்கிற மனநிலை வரும். நீங்க கார் ஓட்ட கற்றுக்கொள்ளும் பொழுது எடுத்த எடுப்புல நீங்க சாலையை பார்ப்பீங்களா, பிரேக்ல கால் வைப்பீங்களா, ஆக்சிலேட்டர்ல கால் வைப்பீங்களாங்கிறதுல உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குங்கய்யா. ஆனால் தொடர்ந்து நீங்க வாகனம் இயக்குற பழக்கத்துக்கு வரும் பொழுது சாலை மீது கவனம் இருந்தாலும் உங்களுடைய கால்கள் தானாகவே ஆக்சிலேட்டர், பிரேக் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி இயக்குகிறது, தன்னுணர்வு இல்லாமலேயே. அது போலவே நீங்க தியானங்கிற பழக்கத்தை நீங்க கொண்டு வந்துடும் பொழுது நீங்க எப்படிப்பட்ட ஒரு கோபமான சூழ்நிலை, உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலைக்கு போகும் பொழுதும் மனம் ஏற்கனவே தியானம் செய்து பழக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த இயக்கத்தை கவனிக்கிற தன்மை மனதுக்கு வந்துடுங்க. அப்ப முழுமையான ஆளுமை, மன இயக்கத்தின் மீது ஒரு முழுமையான ஆளுமை உங்களுக்கு வந்துடுறதுனால நீங்கள் கோபப்படும் பொழுது கூட உங்களை நீங்களே கவனிக்க முடிய ஒரு திறமை உங்களுக்கு வருமையா. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற சொல்லோடு ஐயா சொல்லி இருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். அனைவருக்கும் நீ உற்சாகமான காலை வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம் ஐயா, கேளுங்கய்யா. இந்த தியானத்திற்கும் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் என்னையா வித்தியாசம்? அதாவது ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகும்போது கனவுகள்லாம் வர்றதில்லை. ஸோ அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதே மாதிரி இந்த ஆழ்ந்த உறக்கம் பெறறதுக்கு தியானம் எந்த வகையில உதவி செய்யும்? நல்ல கேள்விங்கய்யா. தமிழ்ல தியானத்திற்கு ஒரு அருமையான பெயர். தியானம் என்பது தமிழ் சொல் அல்ல. தமிழ்ல தியானத்திற்கான சரியான சொல் அரித்துயில். துயில் என்பது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் தூங்குவது. தியானம் என்பது நம்மை சுற்றி என்ன நிகழ்கிறது என்பதை உணர்ந்து கொண்டே ஆழ்ந்திருப்பது. அதனால தியானம் என்பது தன்னுணர்வோடு தனக்குள் ஆழ்ந்திருக்கின்ற ஒரு தன்மை. உறக்கம் என்பது தன் உணர்வு அற்ற நிலையில் தனக்குள்ளார போற தன்மைங்கய்யா. இந்த உறக்கத்தின் பொழுது உடல் ஓய்வடைகிறது, மனம் தன்னை ஓரளவுக்கு அமைதிப்படுத்திக் கொள்கிறது. ஆனால் தியானத்தின் பொழுது மனம் வேகமாக இயங்குகிறது. சாதாரண நேரத்தை விட அதிவேகமாக இயங்கி தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்வதோடு தன்னுடைய இயக்கத்தின் மீது தானே ஒரு ஆளுமையை ஏற்படுத்திக்கிறீங்க. உறக்கத்துல இது ஏற்படுறது இல்லை. தொடர்ந்து உறங்கும் பொழுது நம்ம மந்த நிலை அடைகிறோம். தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனை, நம்மளுடைய புத்தி கூர்மை இதெல்லாம் அதிகமாயிட்டே போகுது. இது ஒரு கேள்விக்கான விடை. மற்றொரு கேள்வி நீங்க கேட்டீங்க, தியானம் பண்ணினால் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு செல்லலாம்னா சரியான பதில் தான். ஏன் என்று கேட்டால் தியானம் செய்யும் பொழுது நம்முடைய மனது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. அதனால தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற உணர்ச்சி குவியல்கள் அகற்றப்பட்டு விடுகின்றன. அந்த மாதிரி ஒரு மனம் ஒரு செம்மைப்படுத்தப்படும் பொழுது நீங்க படுத்த உடனேயே ஆழ்ந்த உறக்க நிலைமைக்கு போயிடலாம். அதீத குழப்பம், அதீத கவலையோடு, மிக மன அழுத்தத்தோடு நீங்க படுக்கையில் புரண்டாலும் உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் வருயாது. ஆனால் இதெல்லாம் இல்லாம நீங்க அரை மணி நேரம் தூங்கினாலும் நீங்க மிக ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போயிட்டு வர்றத பார்க்க முடியும். அந்த குறைந்த நேரம் உறங்கினாலும் ஆழ்ந்த உறக்க நிலை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தியான பயிற்சி நிச்சயம் உதவுங்க. நிச்சயம் சொல்லி இருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பல பேருக்கு தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அந்த தூக்கமின்மைக்கு ஒரு தியானத்தை சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்படி விளம்பர இடைவேளைக்கு போயிடலாங்கய்யா. நல்லதுங்க. தூக்கம் இல்லாதவர்கள் தூக்கம் வருகின்ற தன்மையை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வழி என்ன அப்படின்னா, உங்களை நல்லா ஒரு படுக்கையில நல்ல இதமாக படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய கால் விரல்களிலிருந்து ஆரம்பித்து மென்மையாக உங்கள் உடலை தளர்த்தி கொண்டே வர வேண்டும். கால்கள், விரல்கள், பாதங்கள், முழங்கால்கள், கணுக்கால்கள்
இந்த பகுதியெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது, அந்த பகுதியில எல்லாம் ஒரு குணப்படுத்தும் சக்தி நிரம்புது. அப்படியே மெல்லமா தொடைப்பகுதி, இடுப்பு, வயிற்று பகுதி, மார்பு பகுதி, தோள்பட்டைகள், கழுத்து பகுதி, முகம், தலைப்பகுதி என்று உங்களுடைய மனதை சீராக உங்கள் உடலில் அப்படியே நகர்த்தி கொண்டே அந்த பகுதிகளை சாந்தப்படுத்தி கொண்டே வந்த பிறகு இதயத்திற்கு உங்கள் கவனத்தை கொண்டு வந்து, இதயத்துல ஒரு தெய்வீக ஒளி நிரம்பி இருக்கு, அதனுடைய ஆளுகைக்குள் நான் மூழ்குகிறேன் அப்படிங்கிற உணர்வை நீங்க ஏற்படுத்தினீங்கன்னா மிக விரைவாக நீங்கள் தூக்க நிலைக்கு செல்ல முடியுங்க. இன்று இரவு இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். இந்த சாந்தத்தின் சந்தத்தோடு பண்பலையில் எண்ணத்தின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இன்றைய வண்ணமாக மனதின் ஞானம் தியானம். ஐயா, நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் என்ற அமைப்பினை பற்றியும் அதில் சேர்ந்து பயிற்சி பெற என்ன செய்ய வேண்டும், இதற்கு ஆகும் செலவு என்ன என்பதை பற்றியும் சொல்லுங்கள் ஐயா. அமைப்பு என்பது கடந்த 100 வருடங்களுக்கு குறைவில்லாமல் தொடர்ந்து இந்த ஆன்மீக பயிற்சிகளை வழங்கி வருகிறதுங்க ஐயா. நான் இதுல 32 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இதுல முதல் கேள்வியே இதுல இணைவதற்கு விருப்பம் மட்டுமே போதும். அதாவது நான் தியானம் செய்து என்னை நான் சீர்திருத்திக் கொள்ள விரும்புகிறேன்ங்கிற அடிப்படை விருப்பம் மட்டுமே இதில் இணைவதற்கு போதுமானதுங்கய்யா. எந்த ஒரு பண செலவும் இல்லாமல் முழுமையாக இலவசமாகத்தான் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறோம். இந்த 32 வருட காலமாகவும் இதுதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு வருகின்ற யாரிடமும், எங்களிடம் பயிற்சி பெறுகின்ற யாரிடமும் நாங்கள் அதற்காக கட்டண தொகை பெறுவதில்லைங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பினுடைய நோக்கம் மனித குலம் முழுவதும் ஒரு அமைதியும் ஒருங்கிசைவும் ஒரு சகோதரத்துவமும் வளர வேண்டும். அதற்கான வழி என்னன்னா, மனிதர்கள் தியான பயிற்சி செய்ய வேண்டும். எதன் மீது தியான பயிற்சி செய்வது? இதய சக்கரத்துல ஒரு தெய்வீக ஒளி இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொண்டு தியானம் செய்யற ஒரு பயிற்சிங்கயா. இந்த அமைப்பு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகத்துல 163 நாடுகள்ல பரவிட்டு, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சிறு சிறு கிராமங்கள்ல கூட எங்களுடைய அமைப்புகள் நிறைய இடங்கள்ல பரவிட்டு. இப்ப திண்டுக்கல், தேனி, பெரியகுளம் மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளிலேயே ஒரு 100 மையங்கள் இருக்கு. அங்கெல்லாம் மிக எளிமையாக எந்த நேரத்திலும் உங்களுக்கு அனுப்பினால் இலவசமாக இந்த தியான பயிற்சியை நாங்கள் கற்றுத் தருவோம். இந்த பயிற்சிங்கிறது அடிப்படையில முதல் 3 நாட்கள் அரை மணி நேரம் கற்றுக் கொடுக்குற பயிற்சியா இருக்கும். அதன் பிறகு நீங்க வீட்டிலேயே செய்ய வேண்டியதுதான். நான் சொன்ன இந்த குழு தியானம், எல்லாரும் சேர்ந்து செய்கின்ற தியானம் என்பது வாரத்துல ஒரு நாள் நடைபெறும். அதுல எல்லோரும் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு இந்த சகோதரத்துவத்தோடு மேலும் விரைவாக நம்ம முன்னேற்றம் அடையலாம். இந்த அமைப்புல நான் கலந்துக்கிட்டு நான் பெற்ற பயிற்சியில மிகப்பெரிய நடத்தை மாற்றங்கள், தன்மை மாற்றங்கள் எனக்குள்ளார ஏற்பட்டதை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னை போலவே பல சகோதரர்கள் அந்த மாற்றங்களை உணர்ந்திருக்காங்க. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பினுடைய தலைமையகம் அப்படிங்கிறது முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்தது. இப்ப இடப்பற்றாக்குறையினால நாங்க தெலுங்கானால இருக்கிற ஹைதராபாத்ல வச்சிருக்கோம். கண்ணா சாந்தி வனம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்கய்யா. எங்களை எல்லாம் வழிகாட்டி நடத்தி செல்பவர், நாங்க அவங்கள மாஸ்டர்னு கூப்பிடுவோம். எங்களுடைய மாஸ்டருடைய பெயர் கமலேஷ் பட்டேல். அவரை நாங்க அன்போட தாஜி அப்படின்னு கூப்பிடுறோம். உலகம் முழுவதும் குறைந்தது ஒரு 5-6 லட்சம் பேர் இந்த அமைப்பை தொடர்ந்து இப்ப கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோங்கய்யா. இப்போ உங்களை தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஐயா? என்னுடைய தொலைபேசி எண் 9947681449. மீண்டும் சொல்கிறேன், 9947681449. எண் மீண்டுமாக 99 43 76 81 41. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் 49. இப்பொழுது கோடை பண்பலை 100.5 கேட்கலாம். அலைகளின் ஆதவனாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இன்றைய வண்ணமாக மனதின் ஞானம் தியானம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ. வருக வணக்கம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தநாயக்கமிட்டிருந்து ஜெயச்சந்திரன் பேசுகிறேன் ஐயா. சிறப்பு விருந்தினருக்கும் நெறியாளர் ஜே.பி. ரமேஷ்குமார் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கத்தோடு ஐயாவோட கேள்வியை கேட்டுருங்கய்யா. ஐயா, இப்ப குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு
திருமண வாழ்க்கை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது தாய் தந்தை வந்து என்னடா இது வாழ்க்கை, என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகமான ஒரு இதுலயே இருப்பாங்க. அந்த இதுக்கு வந்து ஐயா கிட்ட கொஞ்சம் நல்ல விளக்கமா சொன்னாங்கன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இந்த சூழ்நிலை கடந்து வர்றதுக்கு என்னடா வாழ்க்கை, என்னடா வாழ்க்கைன்னு சொல்றவங்களுக்கு உண்டான ஒரு தீர்வு நீங்க சொல்லிருங்க ஐயா. எந்த சொல்லிடுவாரு கேட்டுருவோம். நான் வானொலியில் கேட்டுக்கிறேங்க ஐயா. சொல்லுங்க. நிச்சயமாங்கய்யா. ஏன்னா குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். ஒரு நாளும் அதுல பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருப்பது இல்லை. பெரும்பாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகள், தாய் தந்தையாராலோ மகனாலோ மகளாலோ ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் பெரும்பாலும் புரிதல் அடிப்படையில தாங்க அமையுது. நன்றான ஒரு புரிதல், அந்த ஒரு பிரச்சனையுடைய ஆழத்துக்கு போய் சரியான புரிதல் ஏற்பட்டால் முதல்ல வந்து எல்லாமே சரியாகும். அடுத்தது வந்து ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் சார்ந்த பிரச்சனைகள். இப்ப இதுக்கு சரியான வழி என்ன அப்படின்னா, பிரச்சனைகளை பேசாம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு நாளைக்கு 5 நிமிடம் ஒரு இடத்துல கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு பிறகு அவங்கவுங்க வேலையை பார்க்கறது. இதை மட்டும் ஒரு 10 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு, வேற எல்லா பிரச்சனையும் இருக்கிறபடி இருக்கட்டும், ஆனா எல்லாரும் அமைதியா கண்ணை மூடி ஒரு இடத்துல அமர்வோம். இந்த மாதிரி ஒரு பயிற்சி நீங்கள் எடுத்தால் போதுமானது. இந்த பயிற்சி என்ன செய்யும், இதனுடைய அற்புதம் என்ன அப்படின்னா, நம்முடைய வேறுபட்ட மன அலைகளை ஒரே அதிர்வலையாக ஒரே ஃப்ரீக்குவன்சிக்கு கொண்டு வரும். அப்ப எல்லோரும் ஒரே ஃப்ரீக்குவன்சிக்கு வரும் பொழுது ஒருவர் மனதில் ஏன் ஒரு கருத்து ஓடுகிறது என்பது மற்றவருக்கு எளிமையாக புரிய ஆரம்பிக்கும். இந்த புரிதல் தான் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முதல் படி. அதனால குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி என்னன்னா, வீட்டுல வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம், அது மாலையிலயோ இரவுலையோ அல்லது இரவு உணவுக்கு முன்போ ஒரு 5 நிமிடம். என்னை பொறுத்தவரை மிக சரியான நேரம்னு நாங்க நினைக்கிறது வந்து இரவு 9லேருந்து 9:15. இந்த நேரத்துல நீங்க அமர்ந்து கண்களை மூடி எல்லாரும் ஒரு 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்த பிறகு நீங்கள் உங்க வேலைகளை கவனிக்க போயிடலாம். எதை பற்றியும் பேச வேண்டியது. இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் செய்து பாருங்கள், உங்க குடும்பங்கள்ல மிகுந்த அமைதியும் ஒத்திசைவும் தானாக வந்து சேரும் ஐயா. இப்ப நிறைய விஷயம் பேசிட்டே இருக்கோம். என் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஏன்னா நிறைய விஷயம் நீங்க சொல்ல விருப்பப்படுறீங்க. இந்த 1 மணி நேரம் பத்தாது. இந்த உலக தியான நாளில் நமது நிகழ்ச்சி நிறைவாக எங்கள் அனைவருக்கும் நீங்கள் என்னென்னவெல்லாம் சொல்ல விருப்பப்படுகிறீர்கள் ஐயா? உலக தியான நாளில் நாம் அனைவரும் இன்றிலிருந்து நம்ம தியான பயிற்சியை ஆரம்பிக்கணும் ஐயா. அதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள். அதற்கான ஒரு சரியான நேரம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாங்கள் அனைவரும் இரவு 8 மணிக்கு உலக அளவுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் ஒரே நேரத்துல தியானத்துல அமர போறாங்க. அந்த நிகழ்வு வந்து இரவு 8 மணிக்கு யூடியூப்ல ஒளிபரப்பாகுது. hfn.link HFN.link என்ற அந்த முகவரியை டைப் பண்ணி யூடியூப்ல போனீங்கன்னா நீங்க அந்த எங்களோட சேர்ந்து அந்த தியான நிகழ்வுல அமரலாம். அந்த பல லட்சம் பேரோட சேர்ந்து உட்கார்ற அந்த ஒரு ஆற்றல் வாய்ந்த சக்தி களம், அதை நீங்கள் இன்றைய தியானத்தினுடைய முதல் நாளாக நீங்க அனுபவிங்க. இன்றிலிருந்து ஒவ்வொருத்தரும் தியான பயிற்சிங்கிறத நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு முக்கியமானது, தியான பயிற்சியை நீங்களாகவே செய்து கொண்டில்லாமல் ஒரு வழிகாட்டியை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக செய்கிறது இன்னும் சிறந்தது. உங்களுக்கு எளிமையாக சில கருத்துக்களும் சில வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். இதுதான் நேயர்களுக்கு என்னுடைய தியான நாள்ல என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதை விட முக்கியமாக இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்புல பல லட்சம் நேயர்களோடு நேரடியாக உரையாட வாய்ப்பளித்த பண்பலைக்கு என்னோடு இதுவரை உரையாடிய ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு மற்றும் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் உலக தியான நாள் வாழ்த்துக்களை என்னுடைய சார்பிலும் எங்களுடைய மாஸ்டர் ராஜி அவர்களுடைய சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. ஆனாலும் உங்களை விடுற மாதிரி இல்லை, ஒரு சின்ன விஷயம் கேட்டுக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழகான ஒரு தியானத்தை சொல்லி முடிச்சிங்கன்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க வந்து அந்த தியானத்தை செஞ்சுட்டே இந்த நாளை வந்து கடத்தி போயிட முடியுங்கய்யா. கண்களை இயல்பாக மூடிக்கொள்ளணும். அழகா உங்களுடைய கவனத்தை உங்களுடைய இதய பகுதிக்கு கொண்டு வாருங்கள். இதயத்துல ஒரு மென்மையான அமைதி, ஒரு புனிதமான அமைதி நிரம்பி இருக்கு. அந்த அமைதி நம் இதயத்திலிருந்து பொங்கி பெருகி நம்மிடமிருந்து பரவி நம்மை சுற்றிலும் அதிர்வலைகளாக பரவுகிறது. ஒவ்வொருவருடைய இதயத்திலிருந்தும் பரவுகின்ற இந்த அமைதி இந்த உலகம் முழுவதும் ஒரு போர்வை போல சூழ்கிறது. இந்த உலகம்
அது எதிர்நோக்குகின்ற எல்லா விதமான சிதறல்கள், கவன சிதறல்களில் இருந்தும் விடுபட்டு மிக ஆழமான அன்பான ஒரு சூழலை நோக்கி திரும்புகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம தியானம் செய்வாங்க. மனதின் மையலோடு காற்றில் கலந்து போன காலத்தோடு நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பாக விடை தந்த உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கையை மகிழ்ச்சியா முழுமையா அனுபவிக்க தியானம்